மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2024ல ரிலீஸ் ஆன மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அன்வேஷிப்பின் கண்டெத்தும். அதாவது தேடினா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. படத்தோட ஹீரோ டொவினோ தாமஸ். ஸோ படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து டொவினோ தாமஸ் வந்து கமிஷனர் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அங்கே ஒரு போலீஸ்மேன் பார்த்துட்டு சொல்றாரு, சார் நீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம மேலேயும் மரியாதை வச்சிருக்க நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பழசை யோசிக்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன வருதுன்னா, அவரோட அப்பாவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஸோ அவங்க தான் பையனும் போலீஸ் ஆகணும்னு சொல்லி டொவினோவை வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆக்குறாங்க. ஸோ அவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வேலைக்கு சேர்றாரு. இந்த படம் வந்து 1990ஸ்ல நடக்குது. ஸோ அப்போ செல்ஃபோன்லாம் எதுவும் கிடையாது. ஒரு நாள் ஒரு ஸ்டேஷனுக்கு வரும்போது பார்த்தா ஒரு அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, தன்னோட பொண்ணை காணோம் அப்படின்னு. இவர் கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னும் போது, எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் நடு பொண்ணு பேர் வந்து லவ்லி. அவள் வந்து ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக காலேஜுக்கு போயிருந்தா. அவளுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஆனால் மதியானம் லஞ்சுக்கே வீட்டுக்கு வந்திருக்கணும். பட் என் பொண்ணு இன்னும் வரல. நேத்து வீட்ட விட்டு வெளிய போனவ இன்னும் வரவே இல்ல. டொவினோ சொல்றாரு, நீங்க ஏன் நேத்துக்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு. சம்டைம்ஸ் அவ வந்து ஃப்ரெண்டு வீட்லயே படிப்பா. அதனால ஃப்ரெண்டு வீட்ல இருப்பான்னு நினைச்சு நாங்க விட்டுட்டோம். ஆனா இன்னைக்கும் இப்ப வரைக்கும் மத்தியான நேரம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் வரல. அவங்க ஃப்ரெண்டு வீட்ல போய் கேட்டோம். அவ வரவே இல்ல. காலேஜுக்கு மட்டும் தான் போனான்னு சொன்னாங்க. அதனால தான் அலைய அடிச்சுட்டு உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அப்பா சொல்றாரு, என் பொண்ணு வந்து வீட்டுக்கு பக்கத்துல 2 கிலோமீட்டர் தான் இருக்கு எங்க வீடு. அந்த இடத்துல வந்து ஒரு ஜூஸ் கடை இருக்கு. அங்க பஸ் வரும். அந்த பஸ்ல இருந்து இறங்குனத கூட பார்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அப்ப என் பொண்ணு என் வீட்டுக்கு வராம எங்க போயிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதனால இவர் என்ன பண்றாரு, அந்த அப்பாவையும் கூட்டிட்டு அந்த கடைக்கு போறாரு. அந்த கடையில போய் விசாரிக்கும்போது அவங்க சொல்றாங்க, ஆமா நேத்து மத்தியானம் அந்த பொண்ணு வந்து இறங்குனா பஸ்ல. அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து கிளம்பி போனா. அப்ப என் கடையில பின்னாடி பக்கம் 2 பாய்ஸ் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவகிட்ட வம்புக்கு இழுத்தாங்க. அதை நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. அந்த 2 பாய்ஸும் எங்க கட்டட வேலை செய்யறதுக்காக இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு கான்ட்ராக்டர் வந்து அவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப டொவினோ என்ன பண்றாரு, அந்த வழியா போறாரு. அவருக்கு வந்து இமேஜினேஷன்ல தோணுது, அந்த பசங்க எப்படி கைய பிடிச்சு இழுத்துருப்பாங்க, அந்த பொண்ண வந்து தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால என்ன பண்றாரு, அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அங்க நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்க. அதுல அந்த 2 பேச்சுலர்ஸையும் பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க எதுவுமே பண்ணல சார். அங்க வந்து கைய பிடிச்சு இழுத்தோம். வீட்டுக்கு வான்னு கூட இழுத்தோம். ஆனா அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீன்காரங்க வந்துட்டான். அவன் அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சவன். அதனால நான் கைய விட்டுட்டோம். அப்ப அவரு வேற அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு போனாரு. அதனால நாங்க அந்த பொண்ண ஃபாலோ பண்ணல அப்படின்றாங்க. அவரு உடனே என்ன பண்றாரு, அந்த மீன்காரரை கூப்பிட்டு கேட்கிறாரு. மீன்காரரும் சொல்றாரு, ஆமா அந்த வழியா வரும்போது அந்த பொண்ணு வந்தா நான் பேசிட்டு தான் போனேன். அங்க இருந்து பார்த்தா அவங்க வீடு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ வந்து அவங்களுக்கு டவுட்டே இல்ல. அந்த பையன் என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அந்த அப்பா கிட்ட கேட்கிறாரு, நீங்க நேத்து மதியம் என்ன சமைச்சீங்கன்னு. அவர் மீன் குழம்பு தான் வச்சேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ வரல அப்படின்றாங்க. சோ அப்ப அந்த பையனுங்க அவளை எதுவும் பண்ணலன்னு தெரியுது. ஆனா அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் வந்து இந்த பசங்களை அடிச்சு உள்ள தூக்கி போட்டிருக்காரு. டொவினோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. அவளோட கபோர்டு, அவளோட ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அந்த வீட்ல அந்த அக்கா தங்கச்சி 2 பேர்ட்டயும் பேசுறாங்க. அக்கா வந்து பெங்களூர்ல நர்சிங் படிக்கிறாங்க. லீவுக்காக வந்திருக்காங்க. தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, நானும் அவளும் தான் க்ளோஸ். அவ வந்து வேற எங்கேயும் போமாட்டா. ஃப்ரெண்டு வீட்ல படிக்க போவா. மோஸ்ட்லி வந்து அங்க ஒரு சர்ச் இருக்கு. அந்த மொனாஸ்ட்ரி இருக்கு. அங்க மட்டும் அடிக்கடி போவா. அந்த ஃபாதர் கிட்ட போய் பேசிட்டு வருவா. அது மட்டும் இல்லாம ஹால் டிக்கெட் வாங்கிட்டு நான் அங்க போவேன். எனக்கு வந்து எக்ஸாம் நல்லா எழுதணும். நான் பாஸ்டர் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. மேபி அவங்க போனாலும் போயிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றா. அந்த ஃபாதர் பேரு தாமஸ். அந்த இடத்துல ஒரு பெரிய மனுஷன் அவரு. அண்ட் சில கிறிஸ்டியன்ஸ் வந்து அவர் கூட இருக்காங்க. மீதி ஆளுங்கலாம் வந்து அந்த அகைன்ஸ்டா, அந்த சர்ச்சுக்கு அகைன்ஸ்டா கூட இருக்காங்க. ஸோ 2 குரூப்பா இருக்கு. ஸோ அந்த ஃபாதரை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டீமோட கிளம்புறாரு. ஆனா அங்க போனா பீப்புள்லாம் வந்துட்டு, எப்படி எங்க ஃபாதரை பார்க்க போவீங்க, அந்த மொனாஸ்ட்ரிக்குள்ள போக கூடாது அப்படி சண்டை போட வராங்க. இவர் வந்து நான் போவேன் அப்படின்றாரு. அந்த நேரத்துல பார்த்தா ஸ்டேஷன் இன்சார்ஜ் வராரு. அவருக்கு செம கோவம் வருது. உன் இஷ்டத்துக்கு நீ கேஸ் எடுத்துட்டு நீ பாட்டுக்கு இங்க வரைக்கும் வந்திருக்க. இது எவ்வளவு சென்சிட்டிவ் இஷ்யூ தெரியுமா? நான் மட்டும் வரலன்னா உங்களெல்லாம் அடிச்சிருப்பாங்க. கிளம்புங்க ஸ்டேஷனுக்குன்னு திட்டுறாரு. அந்த நேரத்துல இன்னொரு போலீஸ்மேன் வராரு. அவர் சொல்றாரு, பக்கத்துல வந்து ஒரு 500 மீட்டர்ல ஒரு கிணத்துல வந்து கோணிப்பையில ஒரு பாடி கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. உடனே உள்ள போயிட்டு அந்த பாடி எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அது லவ்லியோட பாடி தான். அவங்க அப்பா ரொம்ப அழறாரு. மேலெல்லாம் வந்து கீறல்கள் இருக்கு. நகத்தை வச்சு கீறின மாதிரிலாம் இன்ஜுரிஸ் இருக்கு. அவர் ரொம்ப போராடி இருக்கா அப்படின்னு தெரியுது. ஸ்டேஷன் இன்சார்ஜ் என்ன பண்றாருன்னா, இந்த 2 பாய்ஸ் தான் காரணம். நீங்க தானே கொலை பண்ணீங்கன்னு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஆனா அந்த மீன்காரன் கிட்ட எல்லாம் பேசினால டொவினோக்கு தெரியும் அவங்க மேல தப்பு இல்லைன்னு. அதை சொன்னாலும் அவர் கேட்கல. நீ பெரிய மனுஷனா, நான் பெரிய மனுஷனா, எனக்கு தெரியும் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த டொவினோ வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவ வீட்டுக்கு போற வழி வரைக்கும் வரைஞ்சு பாக்குறாரு. அப்ப அவருக்கு தோணுது, இந்த வழியில வரும்போது அதுக்குள்ள வந்து இவ அந்த கிணத்துல இருக்கா அப்படின்னா வேற எங்க போயிருக்க முடியும், யார் கொலை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது சர்ச் மேலதான் ரொம்ப சந்தேகம் வருது. அவர் வண்டி எடுத்துட்டு அந்த வழி ஃபுல்லா போய் பார்த்துட்டு வராரு. வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அவ எங்க இறந்து போயிருக்கலாம் அப்படிலாம் பார்த்துட்டு வராரு அந்த கிணறு வரைக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு டவுட் வருது. அந்த பாடிய வேற எங்கேயோ வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவள இழுத்துட்டு போய் கிணத்துல போட்டுருக்காங்க. அந்த மாதிரி தடயங்கள் கூட அங்க இருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாரு, அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜை விட ஒரு ஹையர் அஃபீஷியல் அங்க வராங்க. வந்துட்டு இவங்கலாம் வந்து இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க சொல்லி வெளியே அனுப்பிட்டு ஸ்டேஷன் இன்சார்ஜ் கிட்ட பேசுறாங்க. அந்த 2 பாய்ஸ் இருக்காங்களா, அதுல ஒருத்தன் பணக்காரனோட பையன், இன்னொருத்தன் வந்து கான்ட்ராக்டருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். அதனால அவங்க மேல கேஸ போட முடியாது. நீ ஏதாவது ஒரு இளிச்சவாயனை புடிச்சு இந்த கேஸ போட்டுரு. இல்லைன்னா நம்ம வந்து மீடியாலயும் நம்ம கமிஷனர் கிட்டயும் மாட்ட வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நம்ம டொவினோ என்ன பண்றாருன்னா, அந்த ஹையர் அஃபிஷியல கூப்பிட்டு, "சார் என்ன கொஞ்சம் பாருங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு" சொல்லிட்டு சார்ட்ட காமிக்கிறாரு. அந்த டிராயிங்லாம் காட்டுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, "நீ ஒழுங்கா அமைதியா ஸ்டேஷன்ல சொல்ற வேலைய பண்ணா போதும். இதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம்." அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் அந்த ஹையர் அஃபிஷியல் என்ன பண்றாருன்னா, டாக்க வர வச்சு, அவர் அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ், அந்த பொண்ணோட கை, கால்லாம் கட்டப்பட்டிருந்தது. அதெல்லாம் காமிச்சு, ஸ்மெல் பண்ண வச்சு கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. டாக் கரெக்ட்டா அந்த ஜூஸ் கடைக்கு போது. அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட சண்டை போட்டு அந்த இடத்துக்கு போது. அதுக்கப்புறம் அந்த மொனாஸ்ட்ரிக்கு போது. கடைசியில வந்து கரெக்ட்டா போயிட்டு அந்த இறந்து போன கிணறு வரைக்கும் போது. ஸோ மொனாஸ்ட்ரிய பார்த்து ரொம்ப கொலைக்குது. அப்ப ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு கழுத்துல, கையிலலாம் கட்டப்பட்டிருந்த ஒரு துணி இருக்கு. "இது மாரி துணிய பார்த்துருக்கீங்களான்னு?" அந்த மீன்காரன் கிட்டலாம் கேட்குறாங்க. ஜூஸ் கடைக்காரன் கிட்ட கேட்குறாங்க. அப்ப மீன் கடைக்காரர் சொல்றாரு, "இது நான் பார்த்த மாரி இருக்கு" அப்படின்னு. எங்க பார்த்தா, அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல இந்த லுங்கி காஞ்சிட்டு இருந்தது அப்படின்றாங்க. இது ஒரு லுங்கியோட பீஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த வீட்ல ஆள் யாருன்னு பார்த்தா, முன்னாடி ஒரு கிரிமினலா இருந்தவன். ஆனா எப்ப கல்யாணம் ஆச்சோ அதுலருந்து திருந்தி வாழ்றான். ஒரு பையன் அவனுக்கு 8 வயசுல இருக்கான். ஆனா அத பத்தி அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் கவலைப்படல. நேரா போறாரு. "இந்த துணி உன்கிட்ட இருந்துச்சான்னு?" கேட்குறாங்க. உடனே அவன் சொல்றான், "ஆமா இருந்தது. ஆனா திடீர்னு 2 டேஸ் முன்னாடி காணாம போச்சு சார்" அப்படின்றாங்க. "ஓ! லுங்கியெல்லாம் காணாம போகுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் குற்றவாளின்னு அடிக்கிறாங்க. அவன் கோவப்படுறான். "நான் வந்து இப்போ பல வருஷமா நான் நல்லவனா இருக்கேன். என்ன அடிக்காதீங்கன்னு" சொன்னா கேட்கல. அவன கொண்டு போய் நீ தான் கொலை பண்ணியிருக்கன்னு போட்டு ஸ்டேஷன்ல வச்சு நல்லா அடிக்கிறாங்க. டொவினோ அந்த பொண்ணோட ஃபியூனரலுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. கேஸ நம்ம சால்வ் பண்ண முடியலையே அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணோட அப்பாவும், அவரோட ஃப்ரெண்டும் வராங்க. அப்ப அந்த அப்பா சொல்றாரு, "நீங்க தேவையில்லாம ஒருத்தன பிடிச்சிட்டு போய் வச்சிருக்கீங்க. அவன் என் பொண்ண அப்படி பண்ண சான்ஸே இல்லன்னு." டொவினோ கேட்குறாரு, "உங்களுக்கு எப்படி அவ்வளோ ஷூரா தெரியும்? மனசு எப்ப வேணா மாறும் இல்லையா?" அப்படின்னு. அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு, "என்னோட ஃப்ரெண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு. அவர் அன்னைக்கு மதியானம் டியூட்டிக்கு போணும். அப்படி போகும்போது என் பொண்ணு அந்த நீங்க பிடிச்சு வச்சிருக்க ஆளோட வீடெல்லாம் தாண்டி அந்த மொனாஸ்ட்ரிக்குள்ள என் பொண்ணு போறத பார்த்தாங்க. அப்பன்னா அந்த பொண்ணு அந்த ஆள் கொலை பண்ணல, எதுவும் பண்ணல. மொனாஸ்ட்ரிக்குள்ள அவ போறத இவர் பார்த்துருக்காரு, பார்த்துட்டு போயிருக்காரு. ஸோ உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு குடுங்க. தப்பா வந்து நீங்க ஒருத்தர புடிச்சு மாட்டி வைக்காதீங்க ப்ளீஸ்ன்னு" கெஞ்சிட்டு போறாரு. டொவினோ வந்து ஹையர் அஃபிஷியலுக்கு தெரியாமலே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பாரு. அங்க போய் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ண வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்கிறாங்க இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ண வந்து அந்த பர்ட்டிகுலர் ஆள் அந்த ஆளோட வீட்ல தான் இறந்திருப்பான்னு சொல்றாங்க. ஆனா அங்க எதுவுமே தடயம் கிடைக்கல. அவளோட ஃபேஸ்ல நெறைய இடத்துல டிஷ்யூஸ்லாம் காணோம். ஸோ அந்த பொண்ண கொலை பண்ண இடத்துல அவளோட ஸ்கின்லாம் கீழ விழுந்திருக்கும். அவளோட ரத்தம்லாம் தெரிச்சிருக்கும். அத மாரிலாம் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்ப அவர் சொல்றாரு, "நீ சந்தேகப்படுற மொனாஸ்ட்ரிக்குள்ள ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் போணும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வழிய பாருன்றாங்க." அப்ப நம்ம டொவினோ என்ன பண்றாரு, வேணும்னே ஒரு திருடன ரெடி பண்ணி, நைட்டோட நைட்டா அந்த வீட்டுக்குள்ள போய், அங்க இருக்கிற சில்வர் பாத்திரம்லாம் திருட வைக்கிறாங்க. அப்ப அந்த பாஸ்டர் கண்ண ஓப்பன் பண்ணிடுறாரு. யாருன்னு கேட்கிறாரு. அதுக்குள்ள அந்த திருடன் ஓடி போயிடுறான். மறுநாள் நம்ம டொவினோ அந்த திருடன புடிச்சிட்டு வராரு. "ஃபாதர் நேத்தைக்கு உங்க வீட்ல வந்து சில பொருட்கள்லாம் திருடுனானாமே, அந்த ஆள் இவன் தான். வழியில வந்து மாட்டிக்கிட்டான் பெட்ரோலிங் பண்ணும்போது" அப்படின்னு. ஓகே. எனக்கு எல்லா பொருளும் கிடைச்சிருச்சுல்ல. அதனால வந்து நான் எதுவும் கம்ப்ளைண்ட் குடுக்க விரும்பலன்னு. அப்ப நம்ம டொவினோ சொல்றாரு, "அத எப்படி விட முடியும்? அவனே எல்லாம் ஒத்துக்கிட்டான். அதனால வந்து அவன் கைரேகைகள் எல்லாம் நாங்க எடுத்து தான் ஆகணும். நாங்க உள்ள செக் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி நைஸா வந்து ஃபாரன்சிக்க உள்ள விட்டுர்றாரு. ஸோ ஃபாரன்சிக் அந்த வீட்ல இருந்த எல்லா இடத்தையும் செக் பண்றாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து மக்கள்லாம் வராங்க. ஆனா ஃபாதரோட திங்ஸ் காணாம போச்சு அப்படின்னாலும் அமைதியாயிடுறாங்க. ஸோ அந்த ஃபாதரோட வீட்ல இருந்து எல்லா திங்ஸுமே கிடைக்குது. பெரிய முடிகள், அந்த பொண்ணோட ஸ்கின் டிஷ்யூ, பிளட் எல்லாமே கிடைக்குது. ஸோ இது எல்லாமே காட்டுது, அந்த மொனாஸ்ட்ரில தான் கொலை நடந்திருக்குன்னு தெரியுது. ஸோ இத வந்து அவர் என்ன பண்றாரு, கொண்டு போய் கமிஷனர் கிட்ட சொல்றாரு. கமிஷனர் இந்த கேஸ ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு. அவருக்கு வந்து எப்படி ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் தடுத்து நிறுத்துனாங்க, அவங்க அப்பாவிகள போட்டு அடிச்சது எல்லாமே சொல்றாரு. சொன்ன உடனே கமிஷனர விட இன்னும் ஹையா இருக்கவங்கள சேர்த்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. அங்க அனுப்புனா குற்றவாளிய பிடிச்சு வச்சிருக்காங்க. அது யாருன்னா, அந்த லவ்லியோட அக்கா. அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. "நீங்க எப்படி கரெக்ட்டா இந்த பொண்ண புடிச்சீங்க?" அப்படின்னும்போது, அந்த முடியெல்லாம் கலரிங் பண்ணியிருந்தது. இறந்து போன பொண்ணோட முடி மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா முடிகள் இருந்தது. ஊர்லயே கலரிங் பண்ண ஒரே பொண்ணு இந்த பொண்ணு தான். அத வச்சு எனக்கு டவுட் வந்துச்சு. அப்ப இந்த பொண்ண கூப்பிட்டு விசாரிக்கும்போது எல்லாம் சொல்லிட்டான்னு. பார்த்தா, பாஸ்டருக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து சர்ச்சுக்காக நேர்ந்து விட்டாங்க. திருப்பி அவன் தான் பாஸ்டர் ஆக போறான். அந்த பையன் பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து குறிப்பிட்ட நாள் அங்க வந்திருக்கான். அவங்க அப்பா வந்து அன்னைக்கு மீட்டிங்க்காக போறாரு. ஸோ அவர் கிளம்பி போயிட்டாரு. இந்த பையன் மட்டும் தனியா இருந்திருக்கான். இவன பார்க்கறதுக்கு லவ்லியோட அக்கா வந்திருக்கா. 2 பேருக்கும் ரொம்ப நாளா அஃபேர் இருக்கு. அவன் பெங்களூர்ல இருந்து வரும்போதெல்லாம் இங்க மீட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பொண்ணும் அவனும் அங்க இருக்காங்க. அது தெரியாம லவ்லி என்ன பண்றா, ஹால் டிக்கெட் எடுத்துட்டு பிரேயர் பண்றதுக்காக வரா. ஸோ அந்த அக்கா கிளம்பும்போது கதவ ஓப்பன் பண்றா. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அக்காவுக்கு பயமா இருக்கு. அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கிறா. ஆனா அவ சொல்றா, "உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த பையன் வந்து பாஸ்டர் ஆக போறான். இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. இதே உங்களுக்கு வேலையா போச்சு. நான் அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன்னு" போறா. உடனே வந்து இவங்க பயந்து போய் அந்த பொண்ண வாய பொத்தி அந்த டேனி வந்து உள்ள இழுத்துட்டு போறான். "சாரி, சாரி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ" அப்படின்னு இழுத்துட்டு போறான். அந்த சமயத்துல போஸ்ட்மேன் அங்க வரவும், இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவள அமைதிப்படுத்துறதுக்காக நல்லா டைட்டா வாய மூடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவ ரொம்ப போராடுறா. அவன அடிக்கிறா, கீறுறா. அதே மாரி அவனும் அவள கீறுறான். அவள தர தரன்னு இழுத்துட்டு போறான். இந்த சமயத்துல அந்த போஸ்ட்மேனுக்கு சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் டைட்டா வாய மூடிக்கிட்டு இருக்கான். போஸ்ட்மேன் போகவும் ரிலாக்ஸ் ஆகி வாயிலிருந்து கை எடுக்கிறான். பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா.
இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த அக்கா என்ன பண்றா, பயந்து போயிட்டு இருக்கா. அந்த பொண்ண வந்து ஒளிச்சு வச்சுடுறாங்க. அண்ட் வீட்டுக்கு அமைதியா போயிடுறா. அங்க போனா பொண்ணு மத்தியானம் சாப்பிட வரலையேன்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு படிக்க போயிருப்பான்னு. அக்காவும் வாய திறக்காம அமைதியா இருக்கா. நைட்டு மெதுவா வரா. அண்ட் பாடி எங்க டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறா. தூரமா போய் பார்க்கும்போது ஒரு கிணறு இருக்கு. அங்க போட்டுடலாம்னு நினைக்கிறா. சோ வர வழியில பார்த்தா அந்த ஆளோட லுங்கி வந்து காஞ்சிட்டு இருக்கு. அத அந்த அக்கா தான் திருடிட்டு வரா. அத கட் பண்ணி அந்த பொண்ணோட கை, காலு எல்லாத்தையும் கட்டுறாங்க. அப்புறமா அவங்க ஒரு கிணறு மாருக்கு அங்க போறாங்க. அப்போ அந்த பையன் சொல்றான், "நான் பாத்துக்கிறேன் நீ போ" அப்படின்றாங்க. இந்த பொண்ணும் போயிடுறா. அந்த பையன் தான் அந்த பாடிய வந்து கிணத்துக்குள்ள தள்ளி விடுறான். ஸோ இப்போ அந்த ஹையர் அஃபிஷியல் என்ன சொல்றாருன்னா, "போங்க அந்த பையன புடிங்க" அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து வாரண்ட் எல்லாம் கிடைச்சிருது. அண்ட் அந்த பாஸ்டரே அந்த பையனை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அந்த பையனுக்கு விலங்கு மாட்டி இவங்க வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக போறாங்க. டேனி வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடல. அவன் கையில விலங்கு மாட்டி கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்போ வந்து கமிஷனர் ஃபோன் பண்றாரு நம்ம டொவினோக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மீடியாலாம் வந்திருக்கு. அந்த ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும். நீங்க வந்து அந்த பையனை சேஃபா கூட்டிட்டு போய் சேஃபா கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஓகே சார் சொல்லிட்டு கூட்டு போறாரு. கோர்ட்ல மக்கள்லாம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் இவர் கவலைப்படல. அழகா கூட்டிட்டு போறாரு. ஒரு கையில அந்த விலங்கு பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒருத்தர் பேச வராரு. அவர்கிட்ட நம்ம டொவினோ பேசும்போது இந்த பையன் அதான் சான்ஸ்னு டொவினோ தள்ளி விட்டு விலங்கோடயே இறங்கி குதிச்சு ஓடுறான். அவனை இவங்க எல்லாம் பிடிக்கிறதுக்காக ரோட்ல ஓடுறாங்க. அவன் அங்க ஏறி இங்க ஏறி அந்த பில்டிங்ல உட்காந்து அப்படிலாம் ஓடிக்கிட்டே இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக போயிட்டே இருக்காங்க. பார்த்தா ரயில்வே ட்ராக் வந்துருது. அங்க ஒரு ட்ரெயின் வேற ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கு. இவர் வந்து என்ன நடக்க போது ஷாக்கா பாக்குறாரு. அந்த பையன் ட்ராக்லயே நிக்கிறான். அந்த ட்ரெயின் பையனை இடிச்சு ஆன் த ஸ்பாட்ல பையன் செத்துடுறான். ஸோ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கொலை குற்றவாளின்னு குற்றம் சாட்டப்பட்ட பையன் இவங்களோட அஜாக்கிரதையால இறந்து போயிட்டான் அப்படின்றனால அந்த டீம்ல 4 பேர் இருக்காங்க. 4 பேர் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த ஃபாதர் எதுவும் தப்பு பண்ணல. இந்த போலீஸ தப்பு பண்ணாங்க. டேனி நல்ல பையன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது நடந்து 6 மாசம் இருக்கும். இப்போ வந்து டொவினோ வந்து கமிஷன் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்காரு. ஸோ இதுதான் ஃபிளாஷ்பேக் யோசிச்சுட்டு இருந்தது அவரு. இப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க உள்ள கூப்பிடுறாரு. உங்களுக்கெல்லாம் வந்து இந்த சஸ்பென்ஷன் பீரியட் முடிய போதும் தெரியும். ஆனா உங்ககிட்ட எந்த கேஸும் கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நான் ஒரு கேஸ் தரப்போறேன். ஏன்னா இது வந்து அஃபிஷியலா வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு கேஸ். ஸோ அது தரனால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். செருவழியில ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. 6 வருஷம் ஆகுது. ஸோ அது இன்னும் சால்வ் பண்ணவே இல்ல. நீ போய் பாரு அப்படின்றாங்க. ஸோ இவர சஸ்பெண்ட் ஆன மத்தவங்க கூடயும் சேர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. நம்ம இது சால்வ் பண்ணா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செருவழிக்கு போறாரு. அங்க போனா இவங்க போறதுக்குள்ளேயே வந்து அங்க தண்டோரா போடுறாங்க. ஆ, போலீஸ்காரங்க வராங்க. ஸ்ரீதேவியோட மர்டர் கேஸ வந்து திருப்பி எடுக்க போறாங்க. அவங்க நம்மள எப்படிலாம் கஷ்டப்படுத்துனாங்கன்னு தெரியும்ல. அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அங்க வந்து லோக்கலா இருக்க ஒரு அந்த ஊர் பிரசிடென்ட் இருக்காரு. கூட வந்து அந்த ஊர்ல ஒரு டீச்சராவும், ஒரு நாடக கலைஞரா ஒருத்தர் இருக்காரு. 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஊர வந்து 6 வருஷம் முன்னாடி ரொம்ப எல்லார்கிட்டயும் கொஸ்டின் கேட்டு ஓவரா பண்ணாங்க. அந்த மாரி நம்ம போலீஸ்லாம் நம்ம நடத்துனாங்க. ஸோ, இப்ப திரும்பவும் போலீஸ் வந்து ரீஓப்பன் பண்ண வந்திருக்கு. நம்ம அவங்கள சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. தொரத்தி விட்டுறணும் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இத வந்து இந்த டொவினோவும் பார்க்குறாரு. சரி இப்போதைக்கு அமைதியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜேந்திரன்ற ஒரு ரிட்டயர் ஆன எஸ்ஐ இருக்காரு. அவர் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. கமிஷனர் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க போனோனே அவர் சொல்றாரு, இந்த ஊர்ல வந்து இந்த கேஸ் ரொம்ப ஓவரா பண்ணிருச்சு. நானும் ஒரு போலீஸா இருக்கனால என்னை இவங்கலாம் வந்து வெறுத்துட்டாங்க. நான் இப்ப ரிட்டயரும் ஆயிட்டேன். என்கிட்டலாம் பேசுறது கூட இல்ல. என் பையனுக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது இந்த சொந்தக்காரங்களே வரல. யாருமே வரல. இப்ப என் பொண்ணுக்கு நிச்சயமாயிருக்கு. நாங்க இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. நீங்க எத்தன நாள் இருப்பீங்கன்னமோ, நாங்க 3, 4 டேஸ் தான் இருப்போம் அப்படின்னு. ஏன்னா இவருக்கு ராஜேந்திரனுக்கு இன்னொரு வீடு இருக்கு. அங்க தான் தங்க போறாங்க இவங்க. கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த கேஸ பத்தி சொல்றாரு. இந்த ஊர்ல வந்து ஒரு லேடி இருக்காங்க. அவங்க மட்டும் தான் ஒரே டெய்லர். அவங்களோட பொண்ணு தான் இந்த ஸ்ரீதேவி. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஃபைனான்ஸ்ல வேலை ஒர்க் பண்ற ஒருத்தனை. அவன் வந்து குழந்தைய குடுத்துட்டு ஓடி போயிட்டான். ஆனா அந்த ஃபினான்ஸ்காரனோட தம்பி தான் அதுக்கப்புறம் அவங்கள ரீமேரி பண்ணிக்கிட்டான். பட் நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் ஆகும்போது சந்தேகப்பட ஆரம்பிச்சான். அவள அடிக்க ஆரம்பிச்சான். கடைசியில போலீஸ்காரங்க வந்து அவங்கள பிரிச்சு விட்டுட்டாங்க. அவன் எப்பவுமே கோவமா இந்த குடும்பத்த பார்த்துட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஸ்ரீதேவி ரொம்ப அழகா இருக்கும். எப்பவும் நாவல், கதைகள்லாம் படிச்சுட்டு இருக்கும். அவ ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்போது நெறைய லவ்வர்ஸ் அவளுக்கு இருக்காங்க. எஸ்பெஷலி டாஸ்மாக்ல ஒர்க் பண்றான் அவன். ரொம்ப லவ் பண்ணுவான். ஆனா, அவ திரும்பி கூட பார்க்கறதில்ல. அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கா, "நான் லவ்வே பண்ணிக்க மாட்டேன். எங்க அம்மா அப்படி பண்ணி தான் அவங்க வாழ்க்கை இப்படி ஆச்சு. ஸோ நான் லவ் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன். படிக்க தான் போவேன்." அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா, ஒரு நாள் அவ என்ன பண்ணியிருக்கான்னா, லெட்டர் எழுதி வச்சிருக்கா. "அம்மா, நான் வந்து என் லவ்வர தேடி போறேன். என்ன தேடாத. நான் பத்திரமா இருப்பேன். சந்தோஷப்படுமான்னு" சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டா. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு காணாம போயிட்டா. அவங்க அம்மாக்கு தெரியாது. அடுத்த நாள் தான் தெரியும். ஸோ இந்த மாரி இந்த பொண்ணு காணோம், எங்க போனா? அவளுக்கு ஒரு லவ்வர் இருக்குன்றதே பெரிய அதிசயமா இருந்துச்சு. அப்பதான் பார்த்தா யாரோ ஒருத்தவங்களோட தோட்டத்துல அவளோட டெட் பாடி இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அவளோட தலையெல்லாம் இடிக்கப்பட்டு, அவ அந்த தோட்டத்துல விழுந்து கிடக்குறா. யாரு முதல்ல பாடிய பார்த்தது அப்படின்னா, கோவிந்தன் ஒருத்தன் பார்த்தான். அந்த கோவிந்தன புடிச்சு, "நீ எப்படி இங்க வந்த? ஏன் பார்த்த?" அப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்க. கோவிந்தனுக்கு போலீஸ பார்த்தாலே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இருந்த போலீஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்ரீதேவி பின்னாடி யார் யார் போனாங்க, யாரெல்லாம் லவ் பண்ணாங்களோ, அத்தன பேரையும் புடிச்சு தர்ம அடி குடுத்து, செம அடி. அவங்களுக்கெல்லாம் இந்த கேஸ் சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு. ஆனா செமையா அடிச்சு, ஓவரா பண்ணனால, இவங்க எல்லாருமே வந்து மக்கள்லாம் ரொம்ப போலீஸ் மேல கோவப்பட்டாங்க அப்படின்னு. அப்போ நம்ம டுவினா சொல்றாரு, ஆம், அந்த போஸ்ட்மார்ட்டத்துல வந்து ஸ்ரீதேவி
3 மந்த்ஸ் பிரெக்னென்ட் இருந்ததில்ல அப்படின்னும் போது ஆமா அவ 3 மந்த்ஸ் பிரெக்னென்ட் இருந்தது. ஆனா வந்து அந்த லவர் யாருன்னே தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியல. அவளுக்கு ஒரு லவ்வர் இருந்ததுன்றது ஆச்சரியப்படுறாங்க. ஸோ யாரு காரணம்னே தெரியல. இப்ப போலீஸும் ரொம்ப அடிச்சனால இத வந்து கிரைம் பிரான்ச் கிட்ட குடுத்துட்டாங்க. கிரைம் பிரான்ச்ல கண்ணன் ஒருத்தர் வந்தாரு. அவரோட டீம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் வந்து இந்த கோவிந்தன திரும்பவும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண போம்போது, கோவிந்தன் ரொம்ப பயப்பட்டாரு. ஏன்னா கிரைம் பிரான்ச்னோனே பயந்து அவரே தூக்குல தொங்கிட்டாரு. அதனால அந்த வீட்ல இருக்கவங்கலாம் போலீஸ் மேல அவ்ளோ கோவமா இருக்காங்க. அந்த கிரைம் பிரான்ச்சோட இன்சார்ஜ் கண்ணன நம்ம டொவினோ பார்க்க போறாரு. நீங்க எப்படி சார் இத ஹேண்டில் பண்ணீங்க? அப்படின்னும்போது, நாங்க வந்து போலீஸ் மாரி தான் ஹேண்டில் பண்ணோம். ஆனா எல்லார்கிட்டயும் நாங்க சாஃப்ட்டா தான் நடந்துக்கிட்டோம். ஸ்ரீதேவியோட பாடி வந்து ராமன்ற ஒருத்தர் தோட்டத்துல கிடைச்சிருக்கும். ஸோ ராமன் வந்து அந்த தோட்டத்துக்கு டெய்லி ரப்பர் எடுக்க போவாரு. அன்னைக்கு மட்டும் அவர் போவே இல்ல. அப்போ அந்த கிரைம் பிரான்ச் இன்சார்ஜ் கேட்டாங்க. "நீ ஏன் போல?" அப்படின்னு. அப்ப அவர் நல்லா ஒளர்னாரு. ஒரு கண்ணுக்கு என்ன சொல்லன்னே தெரியல. அவன் ஒழுங்காவே சொல்லல. முன்னுக்கு பின்முரணா பேசினான். ஸோ அத பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, இவன் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே. இவனோட குழந்தை தான் அவளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இவனுக்கு வந்து அந்த ஃபெர்டிலிட்டி டெஸ்ட் எடுக்குறாங்க. அதுல பார்த்தா அவர் ரொம்ப வருஷமா வந்து இன்ஃபெர்டிலிட்டி ஆயிட்டாரு. அவருக்கு குழந்தை கொடுக்க தகுதி இல்ல அப்படின்ற மாரி ரிப்போர்ட் வந்திருக்கும். ஸோ இவங்களோட கெஸ்ஸிங் எல்லாமே வேஸ்ட்டா போச்சு. கூட இருக்க மத்த போலீஸ்காரங்கலாம் சொல்றாங்க, "எதுக்கு சார் இங்க டைம் வேஸ்ட் பண்ணுவோம். சீக்கிரமா நம்ம கிளம்புவோம்." அப்படின்னு. சரி நம்ம வந்ததுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம சின்சியரா விசாரிப்போம். நமக்கு கிடைச்சா நம்ம ட்ரை பண்ணுவோம். இல்லன்னா போவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட அம்மா போய் பார்க்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, "என் பொண்ணு வந்து எப்படி இறந்து போனான்னே தெரியல. அவளுக்கு லவ்வர் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அவ வந்து புக்ஸ் எல்லாம் படிப்பா அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு எதுவுமே புரியல" அப்படின்றாங்க. அவ வச்சிருந்த பழைய புக்கு, டைரி எல்லாத்தையுமே இவங்க எடுத்துட்டு போறாங்க. அதுல பார்க்கும்போது ஒரு லேகா அப்படின்ற பொண்ணோட லெட்டர் இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு இவ லெட்டர் எழுதியிருக்கான்னு தெரியுது. அதனால வந்து அந்த பொண்ண பார்க்க போறாங்க. "உங்களுக்கு வந்து செத்துப்போன ஸ்ரீதேவி லெட்டர்லாம் எழுதியிருக்கா. நீங்க பாம்பேல இருந்திருக்கீங்க. ஆ உங்கள பத்தி சொல்லுங்க" அப்படின்னும்போது, "நான் எங்க அண்ணன் கூட பாம்பேல இருந்தேன். பட் வந்து இவ லெட்டர் எழுதுவா. சும்மா நார்மல் விஷயம் தான் நாங்க பேசிப்போம். அதுலலாம் வந்து அவளுக்கு லவ்வர் இருக்க மாரிலாம் அவ சொல்லவே இல்ல. அப்புறம் எங்க அண்ணன் இறந்துட்டார். நான் இங்க வந்துட்டேன்" அப்படின்னு. "கடைசியா உங்களுக்கு எப்ப லெட்டர் போட்டா?" அப்படின்னும்போது, "அவ செத்து போறதுக்கு 2 வீக்ஸ் முன்னாடி கூட லெட்டர் போட்டா" அப்படின்னு. சரி அப்ப அதுல என்ன போட்டிருந்தா? அதுல ஒண்ணும் ஸ்பெஷல் இல்ல. சும்மா தான் எழுதுனா. ஆனா எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எழுதின லெட்டர்ல அவ சொல்லியிருந்தா, ஹிந்தி டைப் பண்ண கத்துக்கணும். டைப் ரைட்டிங் அண்ட் ஹிந்தி பேசுற இடத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்ப நான் கேட்டேன், "எதுக்கு ஹிந்தி பேசுற இடத்துக்கு போணும்?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு பதிலே அவ அனுப்பல அப்படின்னு. டொவினோ அவங்க டீம் நினைக்கிறாங்க, எதுக்கு வந்து ஸ்ரீதேவி ஹிந்தி பேசுற இடத்துக்கு போணும் அண்ட் அது மாரி கத்துக்கணும்னு நினைக்கிறா. அப்பனா அந்த பையனுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்குமோ? அப்படின்ற டவுட் அவங்களுக்கு வருது. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, அந்த பிரசிடென்ட் கிட்ட போய் அந்த ஊர்ல இருக்க ஃபைல்லாம் எடுத்து பார்ப்போம். அதுல அட்ரஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது ஹிந்தி தெரியும். இல்லன்னா வந்து நார்த்ல இருக்காங்கன்னா, அவங்களோட பேர்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 1988 ஃபைல் வேணும்னு கேட்க போறாங்க. ஆனா பிரசிடென்ட்க்கு இவங்கலாம் இந்த ஊருக்கு வந்ததே பிடிக்கல. அவர் சொல்றாரு, "நான் குடுக்கவே முடியாது. நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்க போங்க. நீங்கலாம் சஸ்பெண்ட் ஆன அந்த போலீஸ் தானே. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு திமிரா சொல்றாரு. இவங்களும் என்ன பண்றாங்க, அவர பகச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியா போறாங்க. ஒர்க் பண்ற ஒரு கிளர்க் இருக்கான். அந்த கிளர்க் நல்ல குடிகாரன். அவன் வந்து பிரசிடென்ட்ட புடிக்காம பேசிக்கிட்டு இருக்கான். அத பார்த்துட்டு இவங்க கூட்டு போய் தண்ணியெல்லாம் வாங்கி குடுத்து, "எங்களுக்கு அந்த ஃபைல் வேணும்" அப்படின்றாங்க. அப்ப அவன் சொல்றான், "1988 ஃபைல் தானே, நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும்" அப்படின்னு சொல்றான். ஸோ இவங்கலாம் அந்த ஃபைலுக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்த நாள் அவன் வரான். அந்த பிரசிடென்ட் ரொம்ப வில்லத்தனமா இருக்கான். அந்த ஃபைல கொண்டு போய் அவன் வீட்ல வச்சிருக்கான். "என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டொவினோக்கு விடுறதா இல்ல. அவர் என்ன பண்றாரு, நைட்டு திருடன் மாரி அந்த வீட்டுக்குள்ள போறாரு. டார்ச் லைட் வச்சுட்டு உள்ள போய் தேடுறாரு. மெதுவா எல்லா இடத்தையும் தேடும்போது கப்போர்ட் ஓப்பன் ஆகுது. அதுல வந்து அந்த ஃபைல் இருக்கு. அத எடுக்குறாரு. அத எடுக்கும்போது அந்த பிரசிடென்ட் கரெக்ட்டா வந்துடுறாரு. "என் வீட்லயே திருட வரியா? போலீஸே திருடுதா? நான் இப்ப ஃபோன் பண்றேன்" அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து மிரட்டுறாரு. நம்ம டொவினோ அழகா சண்டை போட்டு அந்த கத்திய எடுத்து அவரோட கழுத்துல வச்சிடுறாரு. வச்சுட்டு, "நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவியா? நீ ஒழுங்கா இரு. இல்லன்னா நீ செத்துருவ. இந்த கேஸ்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்றதா உன்னோட தலையெழுத்து. ஒழுங்கா இருன்னா" அவன் பயப்படுறான். "சரி சார் மன்னிச்சிடுங்க" அப்படின்னு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த பஞ்சாயத்தோட ஃபைல்லாம் படிக்கிறாங்க. படிக்கும்போது சதானந்தன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா? இங்க வந்து நாடகம்லாம் நடிப்பாரு. ஒரு பெரிய டீச்சரா இருந்தாரு. இவங்கலாம் வரக்கூடாதுன்னு மைக்ல பேசியிருப்பாரு. ஸோ அவரோட பையன் விஷ்ணு வந்து டெல்லில இருக்கான். செருவலிருந்து அங்க போயிருக்கான்னு தெரியுது. ஸோ அந்த ஆளோட பையன் தான் ஸ்ரீதேவியோட லவ்வர். அப்ப அவன் தான் அந்த கொலைக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த விஷ்ணுவ பத்தி நிறைய விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அவன் வருஷம் வருஷம் கோயில் ஃபங்ஷனுக்கு வருவான்னு தெரியுது. அண்ட் ஸ்ரீதேவி செத்து போய் 6 வருஷம் ஆகுது. அப்ப விஷ்ணு இங்க இருந்தானா இல்லையான்னு கூட தெரியல. இப்ப 4 வருஷமா அவன் துபாய்ல இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து அந்த கிரைம் பிரான்ச் ஆஃபீசர் கிட்ட பேசும்போது, அந்த அந்த ஆஃபீசர் வந்து இந்த கேஸ பாதியில விட்டத பத்தி சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த ஆள் இன்ஃபெர்டிலிட்டி ஆனோனே விட்டீங்களா? அப்படின்னு இவங்க கேட்டிருப்பாங்க. அப்போ ஒரு சிலர் அது மட்டும் காரணம் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த ஊரோட போஸ்ட்மேனுக்கு வந்து ஏதோ விஷயம் தெரிஞ்சிருந்தது. நாங்க அவர் விசாரிக்கலாம்னு நினைச்ச அடுத்த நாள் பார்த்தா, அந்த போஸ்ட்மேன வந்து ஏதோ ஒரு வண்டி இடிச்சு, அவர் வந்து கோமால போயிட்டாருன்னு தெரிஞ்சது. போஸ்ட்மேன் கிட்ட இருந்து இந்த லெட்டர் வந்து நார்த்ல இருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சோம். ஸோ அவர் கோமால போனால எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதோட கேஸ விட்டுட்டோம்னு. இப்போ அவருக்கு சரியா இருக்கலாம். போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால டொவினோ என்ன பண்றாரு, போய் பார்க்க போறாரு. நிஜமாலே போஸ்ட்மேனுக்கு சரியா இருக்கு. அவர வந்து ஒரு பிளாக் கலர் கார், அம்பாசிடர் கார் இடிச்சுச்சுன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப கேட்கும்போது, "எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு" அப்படி சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. டொவினோ என்ன பண்றாரு, அந்த ஊர் பிரசிடெண்ட்ட பார்க்குறாரு. "நாங்க நாளைக்கு ஈவினிங்கே போயிருவோம். ஆனா எங்களுக்கு ஒரு உதவி நீங்க பண்ணணும்" அப்படின்றாங்க. "நாளைக்கு வந்து 9 மணிக்கெல்லாம் நீங்க எங்கள வந்து பாருங்க" அப்படின்னு. "எங்களுக்கு வந்து கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க அந்த சதானந்த கூட்டு வரணும்" அப்படின்றாங்க.
சதானந்த் அங்க வராரு. பிரசிடண்ட்ட பார்த்து திட்டுறாரு. அந்த ஆளுங்க என்ன சொன்னாலும் கேட்பியா? இந்த போலீஸ்காரங்கள தொரத்த சொன்னா, அவங்கள பார்க்க என்ன கூட்டு வர? நான் என்ன கொலை குற்றவாளியான்னு கேட்குறாரு. எனக்கு 6 மணிக்கு நாடகத்துக்கு நடிக்க போணும். ஏன் ஓவரா பண்றீங்கன்னு கோவப்பட்டே வராரு. அப்ப நம்ம டொவினோ வந்து அவர உட்கார வச்சுட்டு, சுத்தி வந்து இந்த போலீஸ்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு வீடு குடுத்த அந்த ரிட்டயர்டு போலீஸ் ஆஃபீசர் ரவீந்திரனும் அங்க தான் இருக்காரு. பிரசிடண்ட்டும் இருக்காங்க. அப்ப வந்து அவர் என்ன பண்றாருன்னா, கொலைகாரன பத்தி நாங்க கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஆள் அப்படியே நக்கலா பார்க்குறாரு. அப்ப சொல்றாங்க, கொலைகாரன் சின்ன வயசு பையன் கிடையாது. 60 வயசு கிழவன். அவன் தான் வந்து ஹானர் கில்லிங் பண்ணியிருக்கான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு. அண்ட் அந்த ஆள் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி. அப்போ வந்து தன்னோட பையன் அவங்களோட ஜாதியில கம்மியான பொண்ண கல்யாணம் பண்ண அவருக்கு இஷ்டம் இல்ல. அதனால தான் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ப்ரூஃபும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப் ரெக்கார்டர ஆன் பண்றாரு. அதுல பார்த்தா அந்த பையன் பேசுறான். நான் வந்து சிறுவள்ளிக்கு அப்போ வந்திருந்தேன் 6 வருஷம் முன்னாடி. அப்போ வந்துட்டு நான் சும்மா ஒரு பஞ்சாயத்தோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். அங்க தான் நான் வந்து ஸ்ரீதேவி பார்த்தேன். அப்பத்துலேருந்து எங்க 2 பேருக்கும் லவ் ஏற்பட்டுருச்சு. நாங்க எங்க லவ்வ வந்து லெட்டர் மூலமா வளர்த்துட்டு இருந்தோம். எப்பவும் லெட்டர் எழுதிட்டே இருப்போம். நான் வருஷம் வருஷம் வந்து கோயில் திருவிழாவுக்கு வருவேன். அப்படி நான் வரும்போது ஒரு தடவ அவள தனியா வர சொன்னேன். அன்னைக்கு தான் தப்பு நடந்துருச்சு. ஆனா 2 மாசம் கழிச்சு அவகிட்ட லெட்டர் வந்துச்சு. அவ பிரெக்னென்ட்டா இருக்கான்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்ப என் ஃப்ரெண்ட் லால் சொன்னான், "நீ உடனே போய் அவள கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொன்னான். நான் அவளுக்கு லெட்டர் போட்டேன். நான் வரேன். நீ பர்ட்டிகுலர் டே இங்க வந்து மீட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அவளும் எவ்வளோ டைம் ஆனாலும் நான் வந்துருவேன்னு சொல்லியிருந்தா. நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல லாட்ஜ்ல ரூம் போட்டுட்டு நைட் வந்து அவளுக்காக வெயிட் பண்ணோம். ஆனா நைட் ஃபுல்லா அவ வரல. அதுக்கப்புறம் நாங்க ரூமுக்கு போயிட்டோம். அங்க என்ன நடந்தது பார்க்கறதுக்காக என் ஃப்ரெண்டு போனான். போனா ஸ்ரீதேவி வந்து கொலை பண்ணப்பட்டிருக்கான்ற விஷயத்தோட வந்தான். எனக்கு உடனே அவள பார்க்கணும்னு தோணுச்சு. அப்ப அவன் சொன்னான், "மேபி நீ கூட மாட்ட சான்ஸ் இருக்கு. நம்ம எதுக்கு இங்க இருக்கணும் போயிடலாம்" சொல்லிட்டு நாங்க திரும்பவும் டெல்லிக்கே போயிட்டோம் அப்படின்னு அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வாய்ஸை கேட்ட உடனேயே சதானந்தோட ஃபேஸ் மாறுது. அப்படியே கண்ணு கலங்குது. அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம டொவினோ சொல்றாரு, "எதுக்கு உங்க கண்ணெல்லாம் கலங்குது? ஏன் சோகமா இருக்கீங்க? உங்களுக்கு ஏதோ நாடகம் நடிக்கணும்னு சொன்னீங்களே கிளம்புங்க" அப்படின்ட்டு. அவரும் போயிடுறாரு கார்ல. உடனே மத்த போலீஸ்காரங்களாம் கேட்குறாங்க, "ஏன் சார் அவர் விட்டீங்க?" அப்படின்னு. "இல்ல அவர் போட்டோம். நம்ம வந்து இப்போ அஃபிஷியலா இல்லல்ல. அன்அஃபிஷியலா தான விசாரிக்கிறோம். இத மேலிடத்துக்கு சொல்லலாம்" அப்படின்னு சொல்றாரு. இப்ப கமிஷனர் திரும்பவும் வராரு. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. "ஸோ என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, "கண்டிப்பா நான் போய் அவன அரெஸ்ட் பண்ணியே தீர போறேன்" அப்படின்னு நம்ம கமிஷனர் சொல்றாரு. எல்லாரும் ஒரு கார்ல போறாங்க. அப்படி போகும் மக்கள்லாம் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த மரத்துல தூக்கு போட்டு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா, இதுவரைக்கும் நம்ம போலீஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு இல்லையா? அந்த ரிட்டயர் ஆன சப் இன்ஸ்பெக்டர் ரவீந்திரன். ஸோ அவர் தான் இறந்து போயிருக்காரு. பாக்கெட்ல லெட்டர் இருக்கு. அதுல போட்டிருக்கு. இந்த லெட்டர் கிடைக்கும்போது எல்லாம் முடிஞ்சு போயிருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ என்னன்னா, அந்த ஆடியோ ப்ளே ஆனது ஒண்ணும் சதானந்தோட பையன் விஷ்ணு கிடையாது. அந்த ஆடியோல இருந்தவன் நம்மளோட ரவீந்திரனோட பையன். ஸோ அந்த பையனும் இந்த விஷ்ணு இவங்க எல்லாமே வந்து நார்த்ல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இங்க வரும்போது தான் அந்த பையனும் ஸ்ரீதேவியும் பழக ஆரம்பிச்சாங்க. டொவினோ வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அதாவது நம்ம வந்து கண்டுபிடிச்ச எல்லா கேஸ்லயும் இப்படி ஆகுதுன்னு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ஆனா வந்து கமிஷனர் கிட்ட சொல்றாரு எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம ரவீந்திரன் எல்லாமே சொல்லியிருப்பாரு. பட் போஸ்ட்மேன் விஷயத்த அப்படியே மறைச்சிருப்பாரு. அப்ப போஸ்ட்மேன் சொல்லியிருக்காரு, உங்க பையனுக்கு லெட்டர் போட்டே இருக்கீங்க. ஆனா வந்துட்டு ஸ்டாம்பே ஒட்ட மாட்டேங்கிறீங்களே. இப்படி பண்ணா உங்க பையனுக்கு ஃபுல்லா செலவு தான் ஆகப்போகுது அப்படின்னு. உடனே இவர் சொல்றாரு, ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரெண்டா இருக்கு. உடனே சொல்றாரு, என் பொண்ணு தான் போட்டிருப்பா குடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுறாரு. மெதுவா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஸ்ரீதேவி எழுதியிருக்கான்னு தெரியுது. அது அவ பிரெக்னென்ட் ஆயிருக்கான்னு சொல்லிக்கவும் தெரியுது. இது கேட்டோன்னே நம்ம ரவீந்திரனுக்கு ரொம்ப கோவம் வருது. பையன் என்ன பண்ண போறான் இந்த விஷயத்துலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லெட்டர்ல ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டி அனுப்பிடுறாரு. அப்போ அந்த லெட்டர் நம்ம கிட்ட கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னா, போஸ்ட்மேன் கிட்ட சொல்றாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஸ்ரீதேவிக்கு வந்து அவங்க அப்பா வந்து வேற வேற ஃபேக் நேம்ல இருந்து லெட்டர் எழுதுறாரு. அவரோட ஃபைனான்சியர் தெரியும்ல. ஊரை ஏமாத்திட்டு போயிருக்கான். நிறைய பணத்தை அடிச்சிட்டான்னு தெரியும்ல. ஸோ அதனால அவன் டெல்லியில இருக்கான்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஸோ அங்கேருந்து லெட்டர் வந்துச்சுன்னா எந்த பேர்ல வந்தாலும் ஸ்ரீதேவிக்கு வந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு. அதனால போஸ்ட்மேன் ஒரு 2 லெட்டர் இவருக்கு திருப்பி குடுத்துருக்காரு. அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த பையன் வந்து ஸ்ரீதேவி எங்க வரணும்னு சொன்னா அது எல்லாமே இருக்கு. இவர் அத படிச்சு பார்த்துட்டு, அந்த லெட்டர போஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. ஸோ ஸ்ரீதேவி கையில அது கிடைச்சிருச்சு. அண்ட் பர்ட்டிகுலர் டே அந்த பையன் வந்து வெயிட் பண்ற அன்னைக்கு இவர் போய் ஒளிஞ்சிருந்திருக்காரு. ஒளிஞ்சிருந்துட்டு அந்த பொண்ணு வரவும் அவ தலைய புடிச்சு மரத்திலேயே நல்லா நங்கு நங்குன்னு இடிச்சிருக்காரு. அப்படி கொலை பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஆனா இந்த உண்மைய வெளிய வர வைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாடகமா நடிச்சாங்க. அதாவது சதானந்த வீட்டுக்கு போயிட்டு, அவங்க பையனும் டெல்லியில இருந்தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அந்த பையனோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்க்கவும் எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்கும்போது அந்த பையன் தான் சொன்னான், இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து இந்த ஸ்ரீதேவியோட லவரோடதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுல அந்த பையனுக்கு சம்மந்தமே இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, "கொஞ்சம் நடிக்கணும் நீங்க. நீங்க நாடகத்துல நடிப்பீங்கல்ல, எங்களுக்காக நடிங்கன்னு." அதனால தான் அவர் வந்து அங்க உட்கார்ந்திருந்தாரு. ஸோ அவரோட பையன் தான் கொலை பண்ண மாரி இவங்க ஆக்ட் பண்ணி உங்க பையனோட வாய்ஸ் அப்படிலாம் போட்டாங்க. ஸோ அவர் வந்து புரிஞ்சுச்சு அவருக்கு, நம்ம பையனோட வாய்ஸ் தான் இது. அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு அப்படி நின்னுட்டு இருக்காரு. அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாரும் கவனிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அவர் நல்லா பயந்து நடுங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க என்ன நினைச்சாங்க, டைரக்டா கேட்டா அவர் பயந்துருவாரு, இல்லைன்னா ஓடி போயிருவாருன்னு நினைச்சு தான் இன்டைரக்டா இவரை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, தன் பையனோட குரலை கேட்ட மாதிரியே அப்படியே ஆக்டிங் ஸ்கில்லும் இருக்கனால கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நடிச்சுட்டு தான் தான் குற்றவாளி மாதிரி போனாரு.
ஆனால் அப்படி போகும்போது கூடவே ரவீந்திரனும் போயிட்டாரு. அவர் வந்து 35 வருஷமா வந்து போலீஸ்ல இருக்காரு. ஸோ என்னால் ஒரு நாள் கூட இங்கே வந்து ஒரு கைதியாக இருக்க முடியாது, நான் செத்து போகிறேன் அப்படின்னு இறந்து போயிடுறாரு. ஸோ ஒரு ஹானர் கில்லிங் கேஸ்னு தெரியுது. இப்போ வந்து அந்த ஸ்ரீதேவியோட லவர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் அந்த கேஸ் இப்போ சால்வ் ஆயிடுச்சு. பட் இவங்க சால்வ் பண்ண 2 கேஸ்லையுமே கொலை குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. இன்னும் நிறைய கேஸ் நம்மளால சால்வ் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையோட படம் முடியுது. படத்தில் 2 மர்டர் கேஸை டொவினோ சால்வ் பண்ணியிருப்பாரு. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.